அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 198 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 10%, இலங்கைக்கு 997 ரூபாயாகவும் உள்ளது. ஜமியாக்குள்ள உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல 1.25 தினார் தான் அவங்களுடைய மெஷின்களில் கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அவங்க ரீசெக் பண்ண சொல்லி பில்லில் தரும்போது கட்டாயம் ஒருக்கா மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல பேர் தொடர்ந்துமே இந்த அக்கௌண்ட் நம்பர் இல்லாததால் இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரையில் 1000 ரூபாய் அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷனில் வந்திருக்குது. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரேட் தான். நேரத்துக்கு நேரம், செகண்டுக்கு செகண்ட் மாறும். ஆனால் இந்த 1000 ரூபாய்க்கு மேலே இலங்கையர்களுக்கு கிடைச்சாலும் சந்தோஷம்தான். ஏன்னா அந்த அளவு மோசமான சூழல் தொடர்ந்துமே நாட்டுடைய பொருளாதார நிலையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். எவ்வளவுதான் அனுப்பினாலும் மாதத்துக்கு 200 தினார் அனுப்பினாலும் போதாத நிலை தான் இருக்குது. ஆனால் எடுக்கிறது வெறும் 120 தினார் சம்பளம் தான். இந்த மாதிரி சூழலில் இன்னும் அதிகரித்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் அதிகரிக்குதா அப்படின்னு. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பளம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை தேடி பார்த்து உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க அனைத்து ஓட்டுநர்களும். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 762 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 722 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 693 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 682 ஃபில்ஸ். இந்த நாட்களில் மறுபடியும் அதிகரிச்சே போகுது தங்க விலை. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இருந்த ரேட்டை விட 1 தினார் கம்மியாகிச்சு. மறுபடியும் அதிகரிச்சுக்கிட்டு போகுது. முடிந்த வரைக்கும் இந்த நாட்களில் விலை கொடுத்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்றைய தினம் காமெடியாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நேற்று மாலை நேர செய்தியை பார்க்காதவங்க போய் பாருங்கள், அதில் தெரியும். நேற்று தன்னுடைய மனைவியை பாத்ரூமில் மறந்து விட்டுட்டு வந்துட்டாரா ஒரு குவைட்டி அப்படின்னு காமெடியாக போட்டோம். ஆனால் மறந்து விட்டுட்டு வரலங்க, ஆளை போட்டு தள்ளிட்டு வந்திருக்காப்புல. அதே மாதிரி அப்போச்சு டைரெக்டாகவே அதிகாரிகளோடு இறங்கிட்டார். சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டார். அதிகரிக்கும் பாதுகாப்புகள், 5000க்கும் அதிகமான இராணுவ அதிகாரிகள் சோதனைகள் பாதுகாப்பில். குவைத்துடைய வைத்தியர் ஒருவரை பணி நீக்கம் செய்ததால் சமூக ஆர்வலர்கள் பலரும் தங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த சூழலில் மருத்துவ குழுக்கள் பலரும் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. மருத்துவ பணி பகிஷ்கரிப்பு வருமா? அல்லாஹு ஆலம். வாங்க எல்லா செய்திகளையும் பார்க்கலாம். 50 டிகிரி செல்சியஸ் வெப்பம் தற்போது குவைத்துடைய பல பகுதிகளிலையும் பதிவாகுது. இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமான வெப்பத்தை எதிர்கொள்ள வேண்டி வரலாம். தயாராக இருங்க. அதே போல் தூசிக்காற்று பல பகுதிகளிலையுமே தூசிக்காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த தூசிக்காற்று இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தயவு செய்து கவனமா இருங்க. أسعد الله أوقاتكم أعزائي المشاهدين. ارتفاع في درجات الحرارة قادم تصل فيه العظمى إلى 50 وال51 وال52 درجة مئوية. هواء شمالي غربي خفيف إلى معتدل السرعة. اليوم وباكر أجواء حارة خلال النهار. أيضا
حارة خلال المساء. درجة الحرارة حاليا 41 درجة مئوية، والرطوبة النسبية 15% في المناطق السكنية، وتصل إلى 20 و30% على بعض المناطق الساحلية. الرؤية الأفقية ممتازة، أكثر من 12 كيلو متر، هواء شمالي غربي خفيف إلى معتدل السرعة. الليلة حاليا سرعة الرياح 10 كيلو متر في الساعة، سماء صافية. كحد أقصى سرعة الرياح تصل الليلة إلى 32 كيلو متر في الساعة. அதே போல் இந்த ருத்தூபா தன்மை இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், பேரிச்ச மரங்களில் இருக்கக்கூடிய காய்கள்லாம் இப்போ நல்லாவே முத்தி இருக்கும். இனி அந்த காய்கள் பழுத்து மஞ்சள் கலருக்கு வரணுமா இருந்தால் நிச்சயமாக அதுக்கு ஒரு புழுக்கமான தன்மை தேவை. அதுதான் அந்த ருத்தூபா. இனி வருங்காலங்களில் ருத்தூபாவும் அதிகரிக்கும், கவனமாக இருங்க. அடுத்ததாக முதலாவது தகவல், பனி பகிஷ்கரிப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒரு வைத்தியர் டாக்டர் அனாசி அவர்களை பார்த்திங்கன்னா ரீசண்டாக ஒரு வீடியோ எடுத்த காரணத்தால் குவைத்துடைய சுகாதார அமைச்சகம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பனி பகிஷ்கரிப்பு எதிர்வரும் நாட்களில் நடக்கலாம் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பலருமே சமூக ஆர்வலர்கள், தாதியர்கள், வைத்தியர்கள்னு பலருமே இது அவர் இந்த நாட்டுடைய மருத்துவத்தை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறாரு. எத்தனையோ மக்கள் வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவ சிகிச்சைக்காக பணங்களை செலவு பண்ணுறாங்க. இந்த நாட்டிலே அனைத்து வசதிகளுக்கும் உரிய ஏற்பாடுகள் இருக்குது அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாரு. இது ஒரு காலமும் தவறாகாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பல சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் இட்டு வராங்க. ஒரு வைத்தியருக்கு இந்த நிலைமை பார்த்துக்கோங்க. நர்சிங் வேலை செய்கிறவங்க ஃபோட்டோ வீடியோக்கள் டிக்டாக் போடாதீங்க. رسالة حق وزير الصحة، أنت الحين وقفت الدكتور حمد العنزي عن العمل عشان صور عملية هو ماخذ موافقتها من المريض في وزارة الصحة. الصحة ما تعطيهم حقهم وهم نوابق، في منهم صاروا رؤساء أقسام في أمريكا. بدل ما الدولة تستفيد منهم، لا، وزارة الصحة تحب تطرد النوابغ، بس تحب تستورد دكاترة وافدين، لكن النوابغ اللي موجودة بالكويت تطردها، ما تبيها. شنو ما يعذاري؟ يعني أنا بفهم سؤال، أنت وقفت عن العمل، شنو المستفيد في الموضوع؟ أنت كذي ضيعت حقوق ناس مرضى محتاجينه. في ناس مرضى محتاجينه، ما فكرت بالمرضى ولا أنت فكرت بالقانون؟ ولا هو قانون انتقائي تختارون على كيفكم وما تمشون على كيفكم؟ يعني دكتور حمد العنزي قسما، يعني خليني اقول لكم شغله، انا الدكتور هذا شفته ببنسينه وسلمت عليه من كثر ما நேற்றைய தினம் இது ஒரு காமெடியாக நம்ம சிரித்து காமெடி பண்ணி இந்த செய்தியை போட்டோம். என்ன பாருங்க, கொய்த்தி கணவர், மனைவி, புள்ள, ஒரு பையன், இவங்க குடும்பத்தோட சவுதிக்கு சுற்றுலாவுக்கு போகிறாங்க. பெய்த்துட்டு திரும்பி வரும்போது ஒரு ஹோட்டலுடைய கழிவறையில் மனைவியை மறந்து விட்டுட்டு கொய்த்துக்கே வந்துட்டார் இந்த கணவன் அப்படின்னு சொல்லி மனைவியை மறந்து விட்டுட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சிரித்தோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்றத நேற்றைய தினம் இரவு தான் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சக அதிகாரிகள். திடுக்கிடும் உண்மை வெளியானது. இந்த குவைத்தி குடிமகன் தன்னுடைய மனைவியோடு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு சுற்றுலா பயணத்தை முடித்த பிறகு சவுதி அரேபியாவில் இங்கே வரும்போது இவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன, நான் குடிபோதையில் வந்துட்டேன், அப்படியும் மறந்து என் ஒய்ஃபை அந்த ஹோட்டலுடைய ரெஸ்ட் ரூம்லேயே போனாங்க, அவங்கள அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், வாஷ்ரூமுக்கு போனவங்களை நான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு இங்கே கேஸை க்ளோஸ் பண்ண பார்த்துருக்கிறாரு. அங்கே போய் அவங்கள தேடணும், அவங்க காணாமல் போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னுலாம் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா தான் பார்த்தா பாலைவனத்திலிருந்து அவங்களுடைய சடலம் மீட்டெடுக்கப்பட்டிருக்குது. தன்னுடைய மனைவியை கொன்று புதைத்து விட்டு தான் இந்த குவைத்தி குடிமகன் தன்னுடைய மகனோடு குவைத்துக்கு வந்திருக்கின்றார். இது திட்டமிட்ட செயல் என்பது தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த நபரையும் அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல். என்னத்தை சொல்கிறது, கேட்குறது பார்க்குறது எல்லாமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ச்சியான சம்பவங்களாக தான் இருக்குது. பொண்டாட்டிகளுக்கே இந்த நிலைமைன்னா பணிப்பெண்கள், ஓட்டுநர்கள் கவனமாக இருங்க. அதனாலேயோ என்னவோ குவைத்தி பெண்கள்லாம் இப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த அமெரிக்கர்களை திருமணம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குவைத்தி பெண் தற்போது ஜெவிஷ், ஒரு பிஸ்னஸ்மேன் ஜெவிஷ், ஒரு அமெரிக்கரை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த திருமணம் பார்த்திங்கன்னா குவைத்தில் நடைபெற்றிருக்குது. பலருமே பல விமர்சனங்களை தெரிவித்தாங்க. அதே போல் கலாச்சாரமும் இஸ்லாம் மார்க்கமும்
மறக்கடிக்கப்பட்டு வருது அரபு நாடுகளில். அதில் ஒரு சான்றாக இதையுமே பார்க்கலாம். இவ்வளவு சீக்கிரமாக உலகம் அழியும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அழிவு நிச்சயம் என்பது காணக்கூடியதாகவே இருக்குது. அடுத்ததாக இன்னொரு வேதனையான சம்பவம். 12 சிறிய குடியேற்றவாசிகள் மற்றும் 2 அல்ஜீரியர்கள் லிபியா எல்லைக்கு அருகில் உள்ள அல்ஜீரிய பாலைவனத்தில் வெப்ப தாக்கத்தால் இறந்து கிடந்ததாக தெரிய வந்துள்ளது. மேலும் 5 சிறியர்களின் உடலை இன்னும் கண்டெடுக்கவில்லை. இந்த சொந்த நாட்டை விட்டு அகதிகளாக குடியேறி போகிறவங்களுடைய நிலைமை இதுதான். இன்னைக்கு கூடுதலாக இந்த அரபு நாடுகளில் அடிக்கடி பிரச்சனைகளே உருவாகிட்டு இருக்குது. நேற்றைய தினம் மதியம் புஹலேஃபா பகுதிகளில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. மத்திய செயல்பாட்டு குழுவுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து சென்று தீய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் யாருக்கும் எந்த ஒரு சேதம் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே உங்களுக்கான அவேர்னஸை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக சமையல் எரிவாயு இந்த மாதிரி கேஸ் லீக் ஏதாவது ஒன்று உங்களுடைய வீட்டில் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயோ வாடகைகள் ஏதாவது இருக்குன்னா தயவு செய்து உங்களுடைய சுவிட்ச் போர்ட்டை ஒன் பண்ணாதீங்க, லைட்டை ஒன் பண்ணாதீங்க. அதே மாதிரி லைட்டர் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன் சார்ஜர் போடுறதோ அல்லது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதையோ தவிர்த்துக்கோங்க. அதே போல் முடிந்த வரைக்கும் உங்களுடைய ஜன்னல்களை திறந்து வைங்க. கதவை திறங்க. ஆனால் எக்ஸாஸ்ட் ஃபேனை கூட போட்டாதீங்க, அவுட் ஃபேனை கூட போடாதீங்க. சுவிட்ச் போர்ட்டில் வர சின்ன ஒரு ஸ்பார்க் கூட தீப்பிடிக்கலாம். அதால் கதவுகளை ஜன்னல்களை திறங்க. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதிகரித்தது ஹுசைனியாக்களுக்கான பாதுகாப்பு. ஹுசைனியா சபைகளின் துவக்கம் இன்றுடன் ஆரம்பமாகின்ற நிலையில் 110 தலங்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சுமார் 5000 இராணுவ பணியாளர்களை நிறுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்துடைய இராணுவ அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு சோதனையில் ஈடுபடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ இராணுவத்தை இறக்குறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விடயம்தான். ஹுசைனியா பகுதிகளில் அதிகமான புழக்கங்களை குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி உணவுகள் முன்னாடி மாதிரி ரோட்டோரத்துல எல்லாம் ஜூஸ் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அதே மாதிரி ஹுசைனியாக்களுக்கு முன்னாடி சாப்பாடு கொடுக்கறது, அதெல்லாமே இனிமேல் இல்லை. ஹுசைனியாவுக்கு உள்ள என்ட்ராகணும், போய் உட்காரணும், அவங்க சொல்கிற எல்லா இதையும் கேட்டுட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வாங்கணும், இல்லைன்னா கிடைக்காது. சுகாதார அமைச்சகத்தின் அலட்சியமான செயல்பாடுகளா? நாட்டில் அனைத்துமே கெட்டு போயுள்ளது. வீதிகள் புனரமைப்பில்லை. சுகாதார அமைச்சகத்திலும் செயல்பாடுகள் மோசமாக உள்ளது. அனைத்து இடங்களிலுமே பிரச்சினை. நேற்றைய தினம் சுகாதார அமைச்சகத்துக்கு எதிரான ஒரு வீடியோ, ஆம்புலன்ஸ் ஒன்று ரோட்டில் நடுவில் நின்றுடுச்சு. இப்போ நீங்கள் இந்த காட்சி பார்க்குறது பார்த்தீங்கன்னா அனைத்து குவைத்து குடிமக்கள், என்னோட இருக்கக்கூடிய, அதுவும் வெரிஃபைட் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் உள்ள குவைத்து குடிமக்கள். எல்லா செய்திகளும் நம்மளுக்கு அனுப்புகிறதே அவங்க தான். ட்விட்டர் மெசேஜில் டெய்லி ஏதாவது ஹைலைட் முக்கியமான நியூஸ் இருந்தால் அதிரடியாக வந்துடும். இதுதான் நம்ம சேனலோட பவர். அஸ்ஸலாமு அலைக்கும். اليوم التاريخ 7/7/2024. يرضيك يا وزير الصحة، هذه والدتي عمرها 80 سنة، مختنقة، عندها ضيق في التنفس، توقف الإسعاف وسط الشارع. 8 வயது குழந்தை மூச்சு திணறலால் வண்டியில் இருக்குது. இடையில் ஆம்புலன்ஸ் நின்றுடுச்சு. அதே போல் 6 நிமிடத்துக்குள்ளே சுகாதார அமைச்சகம் இன்னொரு ஆம்புலன்ஸை சம்பவ இடத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஆம்புலன்ஸ் இப்படி நிற்கிறதுன்றது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். கொர்துபா பகுதிகளில் தொடர்ந்துமே வடிகான் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இனிமேல் இந்த வீடுகளுக்கு முன்னால் வண்டி நிறுத்த முடியாத சூழல் வரும்போது இந்த குர்துபா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வண்டிகளை நிறுத்துறதுக்குன்னு தான் தெரியல. ஒன்று ஜமியாவில் போய் பாடசாலை லீவுன்றதால பாடசாலை பார்க்கின்கள்லையோ அல்லது ஜமியாக்களில் உள்ள பார்க்கின்லேயே தான் நிறுத்த வரும். ஏன்னா குர்துபாவிலையெல்லாம் வண்டி ஒன்று ரோட்டோரமாக நிறுத்துறதுக்கு கூட இடம் இருக்காது, அவ்வளோ சின்ன ரோடுகள். அடுத்ததா இது ஜஹராவில் உள்ள வைத்தியசாலைக்கு முன்னால் எமர்ஜென்சி டோர். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில வயர்கள் வெளியில் விடப்பட்டிருக்குது லைட்டுக்காக. மின்சாரம் இருந்தால் நிச்சயமாக உயிர் ஆபத்து. ஜஹரா ஹாஸ்பிட்டல் போகிறவங்களுடைய கவனத்துக்கு. تفتيش حبيبي
السلام عليكم تفتيش حبيبي. هذه طال عمرك امام مستشفى الجهراء. شوف هذه لي الوايرات، شوف هذا ظاهر كشافات اول، شوف هذه الوايرات كلها طالعه وسيم. ما ادري هذا هل في كهرباء ولا مفصول، ما نعلم. شوف كله، شوف هذا مستشفى الجهراء، امام مستشفى الجهراء عفوا من عند باب الحوادث. هذا كله السيم الكهرب طالع، ما أعلم هل في كهرباء هذا ولا لا، لكن من باب الحرص حفاظ على أرواح الناس قلنا نراسلك ترسل الجهات المختصة يشوفون الأمر هذا. شوف كله ما أعلم عبد الله أعلم هل في كهرباء ولا ما في، بس من باب الحرص بس. ஜஹரா அம்கரா பகுதிகளில் நேற்றைய முன்தினம் போட்டேன் வீடியோ, ஒரு நபர் வீடியோ எடுத்து காட்சி அளிச்சிருக்கிறார். இது பாருங்கள், இதெல்லாம் என்ன நடக்குது, உள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியலை அப்படின்னு உடனே முனிசிபாலிட்டி நேற்றைய தினமும் இன்றைய தினமும் 2 நாளாக தொடர்ந்து சுத்திகரிப்பில். العزيز الهاجري حاليا تقوم بلدية محافظة الجهرة بتضافر الجهود، قسم إزالة المخالفات وإدارة العامة إشغالات وطرق، إزالة تعديات على أملاك الدولة. احنا حاليا متواجدين خلف سكراب الخشب، يوجد جواخير على أملاك الدولة، يستخدم نشاط تجاري زائد مبيت عمالة. جاري تمام عملية الإزالة، قواهم الله رجال داخلية، جهة مساندة. நம்ம ஏதாவது வீடியோ போட்டால் தான் யாருமே பார்க்கறது இல்லை. ஏதாவது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஷேர் பண்ணால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். யார் ஷேர் பண்ணுறா? பேசவும் தைரியம் இல்லை, பேசுகிறத ஷேர் பண்ணவும் தைரியம் இல்லை மக்களுக்கு. பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணினா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்குன்றதை பாருங்கள். அப்போச்சு வீடியோ ஒன்று போட்டார் நேற்று முந்தினால், இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாருமே உடனடியாக அவர் அந்த ஃபாஹேல் பகுதிகளில் காட்டின இடங்களில் உள்ள வாகனங்கள் அனைத்தையுமே அகற்றுறாங்க. வீடியோ போடுறதுல என்னதான் ஒரு ஆனந்தம். شوف من معي يا جماعة، شوف رئيس مركز فاحيل محمد الهاجري، والله والنعم فيه. شوف يا جماعة، شوف بعز الشمس الريال طالع، شوفوا يا جماعة البلدية جزاهم الله خير. شوف يا جماعة، شوف هذول البلدية شفتوهم، شوف هذا الرجال لما حكيناهم كلمناهم طلعوهم يا جماعة، شوفوا جزاهم الله خير. هني الشغل نعم، شوف هني الشغل صراحة الحق ينقال. هذا رئيس شوف مركز فاحيل، شوف الهاجر، شوفه يا جماعة شهادة بالله كاهو، شفته قاعد يشتغل بعز الظهر، شوف ما يقصرون، شوف ولا ان عليهم ضغط ودوس، بس ما جزاهم الله خير ويعطيك العافية، واحنا معاكم ندعمكم. نعم والله ندعمكم والله، ويعطيكم العافية ما قصرتوا والله، بس تم يا ولد عمي. يا جماعة هذه بلدية فاحيل، شوف ما قصروا، شوف ها، شوفوا يا جماعة يعطيكم العافية. رئيس المركز فاحيل يعطيك العافية. شوف توم قاعد يشيلون الظهر بعز الظهر. எல்லா மாடும் ஓடிச்சுன்னு வயிற்று கண்ணுத்தாச்சு மாடும் ஓடி பார்த்துச்சான். அது மாதிரி தான் இருக்குது நிலைமை. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அவர் காட்டுற இடத்தைத்தான் பார்க்குறீங்களா இல்லை அவருடைய தலையை பார்க்குறீங்களா? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். مشروع على اجواء عندنا في العفيف خياليه واجواء خياليه ما شاء الله تبارك الرحمن. اي والله شوفوا الاجواء خياليه يا رجال. مشروع على اجواء عندنا في العفيف خياليه واجواء خياليه ما شاء الله تبارك الرحمن. اي والله شوفوا الاجواء خياليه. உண்மையிலே அவர் காட்டினதை மட்டும்தானே பார்த்தீங்க, அவரை பார்க்கல தானே. அடுத்ததாக அஹ்மதி கவர்னரேட் பகுதிகளில் தொடர்ந்தும் சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்கிறாங்க கோயத்துடைய முனிசிபாலிட்டி. இந்த நாட்களில் தயவு செய்து உங்களுடைய பொருட்கள் ஏதாவது வெளியில் இருந்துச்சுன்னா அதை பாதுகாத்துக்கோங்க. ஏன் லீவு போகிறவங்க சொந்தமாக வண்டி வச்சுருப்பீங்க, எங்கேயாவது பார்க்கிங்கில் எங்கேயாவது ஓப்பன் பிளேஸில் வண்டியை நிறுத்தி வச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது வண்டி இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா நீங்கள் கண்ணால் பாருங்கள். இந்த காட்சிகளை உங்களுக்கு காட்டுறதே நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கும் புரியணும் என்றதால தான். ஓப்பன் பிளேஸ், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் முன்னாடி இருக்குது, திறந்த வெளிகள்,
இங்கே வந்து யார்டா செக் பண்ண போகிறா அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டியை போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு போவீங்க. பாருங்கள், மூளை முடுக்கு இடைவெளி எங்கேயுமே இல்லை. எல்லா இடமும் ஒரு துரும்பு கூட இல்லாமல் மொற்றமாகவே அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதால் தயவு செய்து வண்டிகளை அங்கங்கே நிறுத்தி போடுறவங்க கவனம். அதே மாதிரி கார்கோ போடுறதுக்காக சோஃபா செட், கபர்ட், அதே மாதிரி ஏதாவது மெத்தைகள், ஏதாவது ஒரு பொருளை வந்து வெளியில் வச்சுருக்கீங்கன்னா அதை பாதுகாத்துக்கோங்க. அதே மாதிரி கார்கோ பெட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வச்சாலுமே அடித்து கூட வெளியில் ஒரு நாள் 2 நாள்னு வைக்காதீங்க. ஏன்னா குவைத்துடைய முனிசிபாலிட்டி பற்றி உங்களுக்கு தெரியும். டைரெக்டாக ஜேசிபியை கொண்டு வந்து எதாக இருந்தாலும் சரி அடித்து உடச்சி அள்ளி ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள காசு இந்த கார்கோலாம் போடுறதுக்காக பல மாத சம்பளத்தை சேர்த்து வச்சு போட்டிருப்பீங்க. தயவு செய்து கவனம். அதே மாதிரி அந்தலூஸ் பகுதிகளில் இப்போது அடுத்த சோதனை வரப்போகுது. அந்தலூஸ் பகுதிகளில் இந்த மாதிரியான நிலை தான் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வீடியோ காட்சியை பதிவிட்டிருக்காரு. அந்தலூஸ் பகுதிகளில் இந்த பகுதியை தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அலர்ட்டாக இருந்துக்கோங்க. شوف الهوز من وين جاي؟ هوزين، واحد هنا واحد داش تحت الارض موصلين حق هذا الاماكن هذه. اوكي تفضل. هاي مستشفى مرات الساريه مستغلينها سكن عمال. سكن عمال صار له 6 سنوات. مستشفى مهجوره. اوكي شوف الوساخ هذا كل استغلال اراضي ملاك الدوله مسوي له مخزن واستكراب. واتمنى الرساله توصل حق وزير الصحه ومسؤول وزير البلديه مع وزاره الكهرباء والماء. شوفوا الموضوع هذا بالاندلس. وعندي موضوع ثاني بخصوص البلديه. الحين هذه مستشفى مرات الساريه اللي تكلمنا عنها. هذا الشخص محتل الساحه كلها، مسوي له ديوانيه ومطبخ وغرفه حارس، مسوي له محميه. هذا بالاندلس عند مستشفى امراض الساريه. شوفوا تفضل. تقول وين المحميه؟ كاي المحميه. ها كاي تليفونك هاي كلها محميه وخيام وحاط له سكراب وحاط له كل شيء. تفضلوا. هذا عند امراض الساريه. شوفوا المحميات هناك، شوفوا الخيام، شوفوا. فهالمكان مستغلين الوضع، مستغلين الساحات كلها بالكامل. شوفوا الناس مداومه، مستغلين الكهرباء، مستغلين المخازن كلها. شوفوا. فيا ريت رساله توصل حق المسؤولين. الاندلس عند مستشفى امراض الساريه اصبحت سكن عمال مو مستشفى للعلم. وشكرا. شوف الهوز من وين جاي؟ هوزين، واحد هنا واحد داش تحت الارض موصلين حق هذا الاماكن هذه. اوكي تفضل. هاي مستشفى امراض الساريه مستغلينها سكن عمال. سكن عمال صار له 6 سنوات. مستشفى مهجوره. اوكي شوفوا الوساخ هذا كل استغلال اراضي ملاك الدوله مسوي له مخزن واستكراب. واتمنى الرساله توصل حق وزير الصحه ومسؤول وزير البلديه مع وزاره الكهرباء والماء. شوفوا الموضوع هذا بالاندلس. وعندي موضوع ثاني بخصوص البلديه. الحين هذه مستشفى امراض الساريه اللي تكلمنا عنها. هذا الشخص محتل الساحه كلها، مسوي له ديوانيه ومطبخ وغرفه حارس، مسوي له محميه. هذا بالاندلس عند مستشفى امراض الساريه. شوفوا. تفضل. تقول وين المحميه؟ كاي المحميه. ها كاي تليفونك. இதில் ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் இன்னமுமே புரியலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மின்சாரம் கொடுத்தது ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறார். ஹாரிஸுடைய ரூமுக்கு மின்சாரம் கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு. உண்மையிலேயே இந்த சுட்டு தீக்கிற வெயிலில் அந்த தகர கொட்டாயில் இருக்கக்கூடிய நபருக்கு மின்சாரம் கொடுத்து ஒரு ஏசி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அவருக்கு சொர்க்கத்துக்கு சமம். ஆனால் அதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னா வெந்து சாகிறதா மனுஷன். அதே மாதிரி இப்போ இந்த தோட்டங்கள், சில இடங்கள் வந்து வியாபார தலங்களாக இருந்ததுகள் இப்போ அவங்களுடைய பொருட்களை வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு ஸ்டோர் மாதிரி அல்லது ஒரு இடத்துல வந்து சேகரித்து வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொருட்களை வந்து அகற்றணும், உடனே தூக்கணும், உடனே முனிசிபாலிட்டி வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே இல்லை. அதுக்கு நிச்சயமாக ஒரு பெட்டிஷனோ அல்லது அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்றத தெரிவுபடுத்தணும். ஆனால் இப்போது ஒவ்வொருத்தரும் கேமரா ஃபோன் எடுத்தாச்சு, வீடியோ போட்டாச்சு, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை திட்டியாச்சு. ஆனால் இதில் கடைசியில் பாதிக்கப்படுறது அப்பாவி வெளிநாட்டவர்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.